அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலின் தல வரலாற்றினை காணலாம். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமாரசாமி. இந்த கோவிலில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அலகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீதேறி இத்தலம் வந்தார். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாள். சிவனும் அவளை பின்தொடர்ந்தார். முருகன் இத்தலத்தில் நின்றார். அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தாள். ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்றார். பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பலம் நீ, அதாவது நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறினார். இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவி பெயர் பெற்றது. முருகன் முதலில் கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்திலுள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என்றானதாகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி மற்றும் தெய்வானை இங்கு இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரனும் இருக்கின்றனர். பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து சற்று ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருவுடையாரை தரிசித்துவிட்டு பின்புதான் பெரியநாயகியையும், அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவாவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பே மலைக்கோயிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது சான்றோர்களின் ஐதீகமாகும். பழனி முருகன் கோயிலில் மூலவராக திரு ஆவினன்குடி, அதாவது குழந்தை வேலாயுதர். மலைக்கோயில் தண்டாயுதபாணி நவபாசன மூர்த்தி. இங்குள்ள தல விருட்சம் நெல்லி மரம். தீர்த்தம் சண்முக நதியாகும். ஆகமம் சிவாகமம். இதன் புராண பெயர் திரு ஆவினன்குடி. ஊர் பழனி, மாவட்டம் திண்டுக்கல். முகவிரி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டில் உள்ள மலைக்கோவில்களில் பழனி முருகன் கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முருகனுக்கு உரிய 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு என்று பழனி பெயர் பெற்றது. இத்திருக்கோயில் அமைந்திருக்கும் மலையின் உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம். மலையை சுற்றி 2.5 கிலோமீட்டர் கிரிவலப்பாதை உள்ளது. கோயிலின் வரலாறு ஞானப்பழத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்றே பிறந்தவர் நாரதர் ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியையும் காணச் சென்றார். பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்றும் கூறினார். மேலும் முழு பழத்தையும்
ஒருவரே உண்ண வேண்டும் என்றும் ஒரு விதியினை கூறுகிறார். சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பினார். பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவருக்குத்தான் ஞானப்பழம் பரிசு என்றார் சிவபெருமான். இதனை கேட்ட முருகன் தன் வாகனமான மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு இவ்வுலகத்தினை சுற்ற கிளம்ப, பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். இவ்வுலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார். சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினர். ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செய்தனர். முருகனை பழம் நீ என்றதால் இந்த இடம் பழம் நீ என்று பெயர் பெற்றது. மலையடிவாரத்தில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் உள்ளது. இந்த கோவிலே 6 படை வீடுகளில் 3ஆவதான படை வீடு எனப்படுவதாகும். மேலும் அகஸ்திய முனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 மலைகளை எடுத்துச் செல்ல விரும்பினார். தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர கட்டளையிட்டார். அவனும் காவடி போல் 2 மலைகளையும் கம்பியில் கட்டி தோளில் சுமந்து எடுத்துச் சென்றார். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தார். அச்சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்கவே முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்து விட்டார். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டதால் முருகப்பெருமான் இடும்பனைப் போல் காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்க்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளித்தார். இன்றும் மலை ஏறும் வழியில் இடும்பனுக்கும் தனி கோவில் உண்டு. இங்கு இருக்கும் மூலவர் 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டதாகும். 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நஞ்சு பொருட்களை உருவாக்கினார். பின்னர் 9 விதமான நஞ்சு பொருட்களை கலந்து நவபாஷானம் எனும் மூலிகையை உருவாக்கி பல்வேறு நோய்களை இந்த மூலிகையை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் என்பதையும் கண்டுபிடித்தார். இவ்வாறு சிறப்பு மிகுந்த நவபாசனத்தை கொண்டுதான் முருகன் சிலையை அவர் உருவாக்கியுள்ளார். அவ்வாறு உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சி தருகின்றது. மேலும் பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்து கொண்டார். மேலும் கையில் கோலுடன் ஆண்டியைப் போல் காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதெனில், அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதே ஆகும். முன்னர் ஒரு முறை கோவில் மூலவர் சிலை காணாமல் போயிற்று. அதே வேளையில் முருகன் அவ்வழியே வந்த சேர மன்னன் சேரமான் பெருமாள் கனவினில் தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் கட்டி அமைக்குமாறு கட்டளையிட்டார். அதன் பின்னர் சேர மன்னனே இக்கோவிலை கட்டினான் என்ற வரலாறும் உண்டு. தமிழக கோயில்களில் பெரும்பாலும் மூலவர் சிலை கிழக்கே பார்த்துதான் அமைந்திருக்கும்.
ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்துள்ளது. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செலுத்தியதனால் இவ்வாறு உருவாக்கியுள்ளனர். தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. விழாக்களை பொறுத்தவரையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறுகின்றது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பழனி கோவில் கட்டுப்பாட்டில் இயங்கும் மற்ற கோவில்கள்: திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில், பழனி அடிவாரம். பெரிய நாயகி அம்மன் கோவில் அடிவாரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில். மாரியம்மன் கோவில், பெரிய ஆவுடையார் கோவில் சண்முக நதி அருகில். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல். வேலப்பர் கோவில் கொடைக்கானல். மேலும் பக்தர்களுக்கான வசதிகள்: வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் பொது தரிசன வழி மற்றும் சிறப்பு தரிசன வழிகள் உள்ளன. முடி காணிக்கை செலுத்துவதற்கு அடிவாரத்தில் பல்வேறு இடங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. பழனியின் சிறப்பான பஞ்சாமிர்தத்தை வாங்க மலையிலும் அடிவாரத்திலும் கடைகள் மிகுந்து உள்ளன. பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்ப தண்டபாணி நிலையம், கார்த்திகேயன் விடுதி, கோசால விடுதி, வேலவன் விடுதி ஆகியனவும் உள்ளது. மேலும் பழனி மலைக்கு செல்ல திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், சென்னை, கொடைக்கானல், தாராபுரம், பொள்ளாச்சி, கோயமுத்தூர், மதுரை ஆகிய இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் ஏராளமாக உள்ளது. அருகில் ரயில் நிலையம் திண்டுக்கல் 48 கிலோமீட்டர், விமான நிலையம் மதுரை 85 கிலோமீட்டர். மலையேறுவதற்கு படிக்கட்டுகள், யானை பாதை, விஞ்ச் ரயில், ரோப் கார் போன்றவற்றை பக்தர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கோவில் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையில் தொடர்ந்து திறந்திருக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தால் மிகவும் சிறப்பு. தவிர எல்லா நாட்களிலும் கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகின்றனர். 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். தவிர யானைப்பாதை எனும் படியல்லாத வழியும் உண்டு. மலையே மருந்தாக அமைந்த மலை பழனி மலை. ஆவினங்குடி, தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. மேலும் பழனி மலை முருகன் கோயில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பேழை இருக்கிறது. அப்பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கின்றார்கள். இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். பழனிமலை கோவிலின் இரகசியங்கள்: தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகும். பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவையில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம்.
ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது ஒரு 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தனர். பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சமும், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவற்றை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகர் சித்தரின் கைவண்ணம். சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம், அதாவது இதுவரை நாம் உணர்ந்திராத மனம் எங்கும் பரவி நிற்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடமாகும். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியே எடுத்தார். இதற்காக 4448 மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார். மேலும் 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொற்படி தயார் பண்ணினர். இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்வதாக ஒரு தகவல். அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கும் இடத்தில் வைக்கச் செய்தார் என்று புராண தகவலாக உள்ளது. பழனி மலையானை போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. நன்றி, வணக்கம்.